இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்ட குறி வைக்கும். நாட்டை பத்தி கவலைப்படாது, மக்களை பற்றி கவலைப்படாது. இப்ப இங்க இதை பண்ணா இந்த சாதி ஓட்டு போயிரும், இங்க போனா இந்த சாதி ஓட்டு போயிரும். அதேதான் வேங்கை வாசல்லையும் அதே தான் பண்ணிச்சு. அதை பண்ணிச்சு. இப்ப நாகப்பட்டினத்துல ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்கார ஒரு மகன் இறந்துட்டாரு. அந்த சுடுகாட்டு வழியே அவர் உடலை எடுத்துட்டு போக விடல. அது ரொம்ப கலவரமாச்சு. அப்ப மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதை தாரேன், அதுல கொண்டு போங்கன்னு தான் சொன்னாரு. இப்படி போங்க, யார் தடுக்கிறான்னு பாப்போம்னு சொன்ன. அப்ப அரசே தீண்டாமையை வச்சிருக்கு. இது நினைச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க? வாக்கு செலுத்துறதுக்கு துணை ராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு, காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பா வாக்கு செலுத்த வைக்கிற நீங்க எங்களை பாதுகாப்பா வழிவிட வைக்க முடியாத? அப்ப எதுக்குத்தான் இந்த அதிகாரம் இருக்கு? எதுக்குத்தான் அதிகாரம் இருக்கு? எதுக்கு பேசுறீங்க நீங்க? பெரியார் சமூக சீர்திருத்தம் செஞ்சு விட்டாரு, சாதியை ஒழிச்சு விட்டாரு, முற்போக்கு எல்லாம் பேசுறீங்க. எங்க இருக்குது?